வணக்கம். தமிழின் செய்திகள். நெல்லை டவுனில் உலக புகழ்பெற்ற இருட்டுக்கடை அல்வா கடையை நடத்தி வரும் ஹரிசிங், கவிதா தம்பதியினரின் மகள் ஸ்ரீ கனிஷ்கா நெல்லை மாநகர காவல் ஆணையரிடம் புகார் அளித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருநெல்வேலியில் புகழ்பெற்ற இருட்டுக்கடை அல்வா உரிமையாளரான கவிதா சிங்கின் மகள் ஸ்ரீ கனிஷ்கா தனது கணவர் வீட்டினர் வரதட்சணையாக இருட்டுக்கடை அல்வா உரிமையை தங்களுக்கு மாற்றி தரும்படி கொலை மிரட்டல் விடுப்பதாக காவல் ஆணையரிடம் தெரிவித்திருக்கும் புகார் மனுவால் மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. விருதுநகரில் டாஸ்மாக் தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் 20 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் முன்பு டாஸ்மாக் தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் டாஸ்மாக் மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தின் மாவட்ட செயலாளர் கனி அவர்கள் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் டாஸ்மாக் பணியாளர்கள் 20 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு மாநில வாணிப கழக நாம் தமிழர் தொழிற்சங்க மாநில செயலாளர் இரா கந்தசாமி அவர்கள் முன்னிலை வகித்தார். நிகழ்வில் நாம் தமிழர் கட்சியின் இசை மதிவாணன் சிறப்பு பேச்சாளராக கலந்து கொண்டார். கன்னியாகுமரியில் கோடை வெப்பத்தில் சாலையில் நின்று போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டு வரும் போக்குவரத்து போலீசாருக்கு இளநீர், தர்பூசணி, மோர் வழங்கப்பட்டது. கன்னியாகுமரி பழைய பேருந்து நிலையம் சந்திப்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கன்னியாகுமரி உட்கோட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் மகேஷ்குமார் கலந்து கொண்டு போக்குவரத்து காவலர்களுக்கு ஹெல்மெட், கூலிங் கிளாஸ், தர்பூசணி, இளநீர் மற்றும் மோர் வழங்கினார். இந்த நிகழ்வு போக்குவரத்து காவலர்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. கிருஷ்ணகிரியில் சமூக நலத்துறை சார்பில் நடத்தப்பட்ட சிறுதானிய உணவு கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் பார்வையிட்டு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சிறுதானிய உணவு கண்காட்சி மற்றும் சிறுதானியங்கள் கொண்டு தயாரிக்கப்பட்ட சமையல் போட்டி நடைபெற்றது. இப்போட்டியில் கிருஷ்ணகிரி, வேப்பனஹள்ளி, ஓசூர், தளி, பர்கூர், மத்தூர், போச்சம்பள்ளி, ஊத்தங்கரை, கெலமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பணிபுரியும் சத்துணவு பணியாளர்கள் இப்போட்டியில் கலந்து கொண்டனர். இந்த சிறுதானிய கண்காட்சியினை மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் திறந்து வைத்து பார்வையிட்டார். கள்ளக்குறிச்சி அருகே மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டி 1 வருடம் ஆகியும் பயன்பாட்டிற்கு வராததால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படுவதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கள்ளக்குறிச்சி அருகே உள்ள நிறைமதி கிராமத்தில் 200க்கும் மேற்பட்ட அருந்ததியர் குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் சுமார் 7 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டி 1 வருடம் ஆகியும் பயன்பாட்டிற்கு வராததால் அப்பகுதி மக்கள் தினந்தோறும் குடிநீருக்கு அவதியடைந்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே திமுக ஊராட்சி நிர்வாகம் கட்டி முடிக்கப்பட்ட நீர்நிலை தேக்க தொட்டியை பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் கப்பலில் வேலை, டாலரில் சம்பளம் என ஆசை வார்த்தை கூறி பல லட்சம் ரூபாய் மோசடி செய்த நபர் தலைமறைவானார். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே ராஜீவ்காந்தி என்பவர் வெளிநாட்டு வேலை வாங்கி தரும் ஏஜென்டாக பணிபுரிவது தெரிவித்து அப்பகுதியை சேர்ந்த பலரிடம் பணம் வாங்கி ஏமாற்றியுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. மேலும் தென்னாப்பிரிக்காவில் கப்பலில் வேலை என்றும் டாலரில் சம்பளம் தரப்படும் என்று தெரிவித்து திருகளச்சேரியை சார்ந்த முகமது அப்சர் என்பவரிடம் 3 தவணைகளில் சுமார் 2.5 லட்சம் ரூபாய் பணம் பெற்றுள்ளார். இதேபோல் மேலும் பலரிடம் லட்சக்கணக்கில் பணம் பெற்றுள்ள ராஜீவ்காந்தி தற்பொழுது தலைமறைவாகிவிட்டார். இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட முகமது அப்சர், முகமது ரிபாய், ஜாவித் ஃபைஜ் ஆகிய 3 பேரும் தனித்தனியே மயிலாடுதுறை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பொருளாதார குற்றப்பிரிவில் புகார் தெரிவித்துள்ளனர். பாகோடு பேரூராட்சி பதிவரை எழுத்தர் மற்றும் மின் பணியாளர் கைது செய்யப்பட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் பாகோடு பேரூராட்சியில் கமலன் என்பவர் மகன் தேவதாஸ் என்பவர் வெளிநாட்டில் வசிக்கும் தனது சகோதரரின் 18 சென்ட் இடம் மற்றும் அதில் உள்ள வீட்டை பராமரித்து வருகிறார். இந்நிலையில் அந்த வீட்டின் உரிமையாளர் பெயர் மாற்றம் செய்ய பாகோடு பேரூராட்சி அலுவலகத்தை அணுகிய போது உரிமையாளர் பெயரை மாற்றம் செய்ய பேரூராட்சி அலுவலக பதிவரை எழுத்தர் ஜஸ்டின் ஜெபரார் 50,000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. இதனிடையே லஞ்சம் கொடுக்க விரும்பாத தேவதாஸ் குமரி லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் கொடுத்தார். அந்த புகாரின்படி லஞ்ச ஒழிப்பு பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். பின்னர் தேவதாஸ் லஞ்ச ஒழிப்பு போலீசார் கொடுத்து அனுப்பிய ரசாயனம் தடவிய லஞ்ச பணத்தை கொடுத்த பொழுது மறைந்திருந்த போலீசார் அவரை கையும் களவுமாக கைது செய்தனர். திருநெல்வேலி மாநகராட்சி தச்சநல்லூர் வார்டு பணியாற்றும் பில் கலெக்டர் 4,000 லஞ்சம் கேட்டதால் லஞ்ச ஒழிப்புத்துறையினரால் கையும் களவுமாக கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருநெல்வேலி மாநகராட்சி தச்சநல்லூர் வார்டு பாலிசிங் என்பவர் வீட்டை அவரது தந்தை பெயரிலிருந்து அவரது பெயருக்கு சொத்து மாற்றம் செய்வதற்காக திருநெல்வேலி தச்சநல்லூர் வார்டில் விண்ணப்பம் செய்துள்ளார். இந்நிலையில் அவர் தனது பெயரை மாற்றுவதற்காக அனைத்து ஆதாரங்களை கொடுத்து மாநகராட்சி நிர்வாகத்தில் பணிபுரியும் பில் கலெக்டர் அவரிடம் லஞ்சம் கேட்டு வந்துள்ளார். இதுகுறித்து பாலசிங் லஞ்ச ஒழிப்புத்துறையினரிடம் புகார் அளித்தார். அதனைத் தொடர்ந்து பில் கலெக்டர்
காளி வசந்த் பாலசிங்கிடமிருந்து 4000 லஞ்சம் பணம் வாங்கும் பொழுது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் அவரை கையும் களவுமாக கைது செய்தனர். நுங்கம்பாக்கத்தில் உள்ள புதிய தமிழகம் கட்சி அலுவலகத்தில் புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். நுங்கம்பாக்கத்தில் உள்ள புதிய தமிழகம் கட்சி அலுவலகத்தில் புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசிய அவர், திருச்சியில் சமூக நீதிக்கு புறம்பான 3% இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய கோரி தமிழக அரசை கண்டித்து வருகிற மே 17ஆம் தேதி மாபெரும் பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் நடத்தவுள்ளதாகவும், மேலும் 2026இல் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என யார் கூட்டணி அமைக்கிறாரோ அவர்களுடன் தான் புதிய தமிழகம் கட்சி கூட்டணி வைக்கும் எனவும் வரம்பு மீறி பேசிய அமைச்சர் பொன்முடியை உடனடியாக அமைச்சர் பொறுப்பிலிருந்து நீக்க வேண்டுமென புதிய தமிழகம் கட்சியை தலைவர் கிருஷ்ணசாமி பேட்டியளித்தார். கள்ளக்குறிச்சியில் உள்ள அம்பேத்கர் சிலை முன்பு காங்கிரஸ் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி கச்சேரி சாலையில் உள்ள அம்பேத்கர் சிலை முன்பு நேஷனல் ஹெரால்டு வழக்கில் அமலாக்கத்துறை சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் சோனியா காந்தி மற்றும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆகியோர் மீது அரசியல் பழிவாங்கும் நோக்கில் பொய்யாக வழக்கு பதிவு செய்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த ஒன்றிய அரசின் ஏவல் துறையான அமலாக்கத்துறையை கண்டித்து ஒன்றிய அரசை கண்டித்து கள்ளக்குறிச்சி காங்கிரஸ் கமிட்டி மாவட்ட தலைவர் ஜெயகணேஷ் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வானாபுரத்தில் திமுக இளைஞர் அணி சார்பாக மத்திய ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வானாபுரத்தில் திமுக இளைஞர் அணி சார்பாக இந்தி திணிப்பு நிதி பகிர்வில் பாரபட்சம் தொகுதி மறுபரிசீலனைக்கு அநீதி இழைக்கும் பாஜக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்றது. அப்பொழுது பேசிய திராவிட கழக துணை பொதுச் செயலாளர் மதிவதனி, அண்ணாமலையும் ஆளுநர் ரவியும் அறிவாலயத்தில் செங்கல் சென்டரிங் பார்க்கிற வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் என திமுக பொதுக்கூட்டத்தில் திராவிட கழக துணை பொதுச் செயலாளர் மதிவதனி பேசினார். இந்த கண்டன பொதுக்கூட்டத்தில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட திமுக தொண்டர்கள் கலந்து கொண்டனர். ஜெயங்கொண்டம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் குறை தீர்க்கும் முகாம் நடைபெற்றது. அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் வட்டத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி தலைமையில் அரசு உயரதிகாரிகள் பல்வேறு அரசு அலுவலகங்கள் மற்றும் திட்டப்பணிகளை ஆய்வு செய்தனர். இதனையடுத்து ஜெயங்கொண்டம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் குறை தீர்க்கும் முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் ஜெயங்கொண்டம் சாதிய வன்மத்துடனும் காழ்ப்புணர்ச்சியுடன் செயல்படும் காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். கோவை நேஷனல் ஹெரால்டு வழக்கில் காங்கிரஸ் தலைவர்கள் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ததை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நேஷனல் ஹெரால்டு வழக்கில் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி ராகுல் காந்தி மீது சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தொடர்பாக அமலாக்கத்துறை நடத்தி வரும் விசாரணையில் இருவர் மீதும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் அமலாக்கத்துறையின் நடவடிக்கையை கண்டித்து காங்கிரஸ் சார்பில் இன்று நாடு முழுவதும் அளவில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக கோவை ஆர்எஸ்புரம் தபால் நிலையம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டு மத்திய அரசிற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். தென்காசி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் தென்காசி ஈதல் இதய மரக்கட்டளை சார்பில் மாபெரும் இரத்த தான முகாம் நடைபெற்றது. தென்காசி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை சார்பில் மருத்துவமனை வளாகத்தில் மாபெரும் இரத்த தான முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் ஈதல் இதய மரக்கட்டளை இணைந்து இரத்த தான முகாம் குருதி தானம் வழங்கியது. முகாமிற்கான ஏற்பாடுகளை மருத்துவர் ஜெஸ்லின் சிறப்பாக செய்தார். மேலும் இதில் மருத்துவர் ராஜலட்சுமி, மருத்துவர் செல்வபாலா ஆகியோர் சிறப்பாக இம்முகாம் நடைபெற வழிவகுத்தனர். இதில் தென்காசி ஈதல் இதய மரக்கட்டளை நிறுவனர் ஆகாசமூர்த்தி, நிர்வாக இயக்குனர் மாரியப்பன், பொது மேலாளர் செந்தில் குமார், ஆகாஷ் ஃப்ரெண்ட்ஸ் ஐஏஎஸ் அகாடமி ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் தலா 80 பேர் கலந்து கொண்டு குருதி தானம் வழங்கினர். மாநகராட்சியுடன் இணைந்து தொடரும் அவலம், தார் சாலைக்காக இயங்கி தவிக்கும் ஆரோக்கியபுரம் பகுதி மக்கள், அதிகாரிகள் கவனிப்பார்களா? தூத்துக்குடி மாநகராட்சி ஆரோக்கியபுரத்திலிருந்து ஐயர்வளை செல்லும் சாலை மண் சாலையாக காட்சியளிக்கிறது. மேலும் இப்பகுதியில் சாரல் மழை பெய்தால் கூட வீடுகளிலிருந்து மக்கள் வெளியே செல்ல முடியாத அளவிற்கு சகதிகளாக மாறி வருகிறது. எனவே இனியாவது மாநகராட்சி அதிகாரிகள் இப்பகுதியில் ஆய்வு செய்து விரைவாக தார் சாலை அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி வட்டத்திற்குட்பட்ட ரெட்டியூர் பகுதியில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் பல்வேறு துறையின் சார்பில் 120 பயனாளிகளுக்கு ரூபாய் 51 லட்சம் மதிப்பிலான அரசு நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் சிவ சவுந்தரவல்லி அவர்கள் வழங்கினார்.
திருப்பத்தூர் மாவட்டம் ரெட்டியூர் பகுதியில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் பல்வேறு துறைகளின் சார்பில் 120 பயனாளிகளுக்கு ரூபாய் 51.63 லட்சம் மதிப்பிலான அரசு நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் சிவசவுந்தரவல்லி IAS அவர்கள் வழங்கினார். இம்முகாமில் வருவாய்த்துறையின் சார்பில் பயனாளிகளுக்கு பட்டா மற்றும் தனிப்பட்ட வாரிசு சான்று, சாதி சான்று, விதவை சான்று, வட்ட வழங்கல் பிரிவு, புதிய ரேஷன் அட்டை, சமூக பாதுகாப்பு திட்டத்தின் சார்பில் மொத்தம் 120 பயனாளிகளுக்கு ரூபாய் 51,63,232 மதிப்பிலான அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்கள். திருப்பூர் மாவட்டத்தில் லாரி டிரைவரை பாம்பு கடிக்கும் CCTV காட்சி வெளியாகி வைரலாகி வருகிறது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த காரணம்பேட்டை பகுதியில் நேற்று லாரி ஓட்டுநர் ஒருவர் சாலையோரமாக லாரியை நிறுத்திவிட்டு கீழே இறங்கி சென்றுள்ளார். அப்பொழுது அவ்வழியே பாம்பு ஒன்று சென்றுள்ளது. அதனை சற்றும் எதிர்பார்க்காமல் அவர் காலால் மிதித்துள்ளார். தொடர்ந்து அந்த பாம்பானது அவரின் காலில் கடித்தது. கோவை கொடிசியா வளாகத்தில் தென்னிந்திய அளவில் கட்டுமானத்துறை தொடர்பான மிக பெரும் வர்த்தக கண்காட்சி பில்ட் இன்டெக் கண்காட்சி ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்று வருகிறது. கொடிசியா தலைவர் கார்த்திகேயன் மற்றும் செயலாளர் யுவராஜ் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இதில் பில்ட் இன்டெக் கண்காட்சியின் தலைவர் ஞானவள்ளல் மற்றும் துணை தலைவர் பாபு ஆகியோர் பேசும்பொழுது, தென்னிந்தியாவில் மாபெரும் கண்காட்சியில் ஒன்றாக நடைபெறவுள்ள பில்ட் இன்டெக் கண்காட்சியில் கட்டிடக்கலை, கட்டுமானம், பொறியியல், கட்டுமான பொருட்கள் மற்றும் அதனை சார்ந்த பிரிவுகளுக்கான கண்காட்சியாக இது அமையும் என தெரிவித்தார். கோவையில் நடைபெற்ற மத நல்லிணக்க நிகழ்ச்சியில் அவரவர் சார்ந்த சமயங்களின் கொள்கைகளை மக்கள் சரிவர பின்பற்றினால் நாட்டில் ஒற்றுமை வளரும் என பெரியார் திராவிடர் கழக தலைவர் தெரிவித்தார். கோவை மாவட்டம் சார்பாக மத நல்லிணக்க புனித ரமலான் ஈத் மிலன் பெருநாள் சந்திப்பு நிகழ்ச்சி போத்தனூர் சாலையில் உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்றது. பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர், தமிழக சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபி தலைமையில் நடைபெற்ற இதில் இந்து, இஸ்லாமிய, கிறிஸ்தவர்கள் உட்பட பல்வேறு மத தலைவர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் தந்தை பெரியார் திராவிட கழக தலைவர் ராமகிருஷ்ணன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்பொழுது பேசிய அவர், சமயங்கள் கூறும் கொள்கைகளை மனிதர்கள் கடைபிடித்தாலே அனைவர் மத்தியிலும் ஒற்றுமை ஏற்படும் என கூறினார். கோவை ட்ரினிட்டி கண் மருத்துவமனையில் அதிநவீன கண்டோரா லாசிக் அறுவை சிகிச்சை அறிமுக விழா நடைபெற்றது. கோவை RS-புரத்தில் உள்ள ட்ரினிட்டி சிறப்பு கண் மருத்துவமனையில் புதிதாக கான்டரோ லாசிக் கருவியின் துவக்க விழா நடந்தது. இதில் லாசிக் சிகிச்சை வசதியை பிரபல திரைப்பட நடிகை மீனா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி துவக்கினார். இதில் PSG மருத்துவ அறிவியல் கல்வி நிறுவனத்தின் முதல்வர் டாக்டர் TM சுப்பாராவ் தலைமையுரையாற்றினார். கௌரவ விருந்தினராக ரோட்டேரியன் செல்லா கே ராகவேந்திரன் பங்கேற்று பேசினார். ட்ரினிட்டி கண் மருத்துவமனையின் வெற்றி பயணம் பற்றி நிர்வாக இயக்குநர் டாக்டர் சுனில் ஸ்ரீதர் பேசினார். விழாவில் அனைவரையும் ட்ரினிட்டி ஐக்கியர் மருத்துவமனையின் இயக்குநர் டாக்டர் மிருதுளா சுனில் வரவேற்றார். இருட்டுக்கடையை வரதட்சணையாக கேட்டோமா என மணமகனின் தரப்பினர் பரபரப்பு பேட்டி அளித்துள்ளனர். திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா உரிமையாளரின் மகளுக்கு வரதட்சணை கொடுமை நடந்ததாக கூறப்பட்ட நிலையில் அந்த பெண் கனிஷ்காவின் மாமனார் யுவராஜ் சிங் இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளித்தார். அப்பொழுது பேசும்பொழுது, திருமணம் நடந்து சிறிது நாட்கள் தான் ஆகியிருக்கிறது என்றும், மேலும் இருட்டுக்கடை போர்ஜரி செய்து அவர்களின் கைக்கு வந்தது எங்கு வெளியே தெரிந்து விடுமோ என்பதற்காகத்தான் இவ்வளவு பிரச்சனைகள் நடந்திருக்கிறது என்றும், குறிப்பாக என்னுடைய மகன் அவர்களின் வீட்டு மாப்பிள்ளையாக வர வேண்டும் என்பதுதான் அவர்களின் கட்டாய கருத்தாக இருந்தது. ஆனால் என் மகன் வர முடியாது என்று கூறியதால் மட்டும்தான் இவ்வளவு பிரச்சனைகள் ஆரம்பமாகியது என தெரிவித்தார். கிருஷ்ணகிரியில் ரூபாய் 10 கோடி முன்பணம் பெற்று மோசடி செய்ததாக கூறி பாதிக்கப்பட்டவர்கள் SP அலுவலகத்தில் புகார் மனு கொடுத்தனர். கிருஷ்ணகிரியில் உள்ள வீட்டுடன் நிலத்தை விற்பதாக கூறி பலரை ஏமாற்றி 10 கோடி ரூபாய் வரை மோசடி செய்ததாக கூறி பாதிக்கப்பட்டோர் காட்டி நாயனப்பள்ளி, முனுசாமி மற்றும் ரவி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்டோர் கிருஷ்ணகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு கொடுத்தனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் தமிழர் நீதி கட்சி மற்றும் ஏர் உழவர் சங்கம் சார்பில் தமிழரசனின் 75வது பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் அமைந்துள்ள தமிழ் எண்ணெய் இல்லத்தில் தமிழர் நீதி கட்சி மற்றும் ஏர் உழவர் சங்கம் சார்பில் தமிழரசனின் 75வது பிறந்த நாள் விழா தமிழர் நீதி கட்சியின் தலைவர் சுபா இளவரசன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கவியரசு இளவரசன் முன்னிலை வகித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் கூலியம் ஊராட்சி அம்மனேரி ஒப்பலக்கட்டு சவுளூர் ஆகிய கிராமத்திற்கு சொந்தமான அருள்மிகு திரௌபதி அம்மன் திருக்கோயிலில் அக்னி வசந்த உற்சவ திருவிழா நடைபெற்றது. கிருஷ்ணகிரி அருகே உள்ள அம்மனேரி கிராமத்தில் அமைந்துள்ள திரௌபதி அம்மன் திருக்கோயிலில் நடைபெற்று வரும் அக்னி வசந்த உற்சவ திருவிழாவில் அர்ஜுனன் தவசு மரம் ஏறும் விழாவில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு உலக நன்மை வேண்டி வழிபட்டனர். இவ்விழாவின் முக்கிய நிகழ்வான அர்ஜுனன் தபசு மரம் ஏறும் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்த திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை
அம்மநேரி, ஒப்பலக்கட்டு, சவுளூர் ஆகிய கிராமத்தினை சேர்ந்த ஊர் கவுண்டர்கள் மற்றும் கிராம மக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். மகாராஷ்டிராவிலிருந்து கேரளாவிற்கு கடத்தி வரப்பட்ட 7 லிட்டர் சாராயம் பறிமுதல் செய்யப்பட்டது. தேனி மாவட்டம் போடி முந்தல் சோதனை சாவடியில் உத்தமபாளையம் மதுவிலக்கு காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது அந்த வழியாக வந்த வாகனத்தை சோதனை செய்ததில் வாகனத்தில் வந்தவர் முன்னுக்கு பின் முரணாக பதில் கூறியதால் வாகனத்திற்குள் மேலும் சோதனை மேற்கொண்டனர். சோதனையில் மகாராஷ்டிரா மாநிலத்திலிருந்து தமிழகம் வழியாக கேரளாவிற்கு கடத்த முயற்சி செய்த கள்ளச்சாராயம் கண்டுபிடிக்கப்பட்டது. கடத்தி வரப்பட்ட 7 லிட்டர் சாராயத்தை உத்தமபாளையம் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு காவல்துறையினர் பறிமுதல் செய்து ஒருவரை கைது செய்தனர். ஊத்தங்கரையிலிருந்து கிருஷ்ணகிரி நோக்கி சென்ற டாடா எஸ் வேனும் காரும் நேருக்கு நேர் மோதியதில் மூதாட்டி உயிரிழந்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே உள்ள காமாட்சிப்பட்டி பகுதியை சேர்ந்தவர் கோபிநாத். இவருடைய மனைவி ஜீவிதா, இவரது 2 பெண் பிள்ளைகள் மற்றும் கோபிநாத் தாயார் உமாராணி ஆகிய 5 பேரும் காரில் திருச்செந்தூர் சுற்றுலா சென்றுள்ளனர். இந்நிலையில் சுற்றுலா முடித்துக்கொண்டு ஊத்தங்கரை கிருஷ்ணகிரி வழியாக காரில் வந்து கொண்டிருந்த பொழுது ஊத்தங்கரையிலிருந்து கிருஷ்ணகிரி நோக்கி சென்ற டாடா ஏசி வேனும் காரும் நேருக்கு நேர் பயங்கரமாக மோதிக்கொண்டதில் காரில் இருந்த மூதாட்டி உமாராணி தூக்கி வீசப்பட்டு சாலையில் சம்பவ இடத்திலேயே மூளை சிதறி சாலையில் விழுந்து உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்த மத்தூர் போலீசார் ஜீவிதா மற்றும் பெண் பிள்ளைகளை மத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். சென்னையில் மத்திய அரசால் கொண்டுவரப்பட்டுள்ள வக்பு சட்ட திருத்த மசோதாவிற்கு வரவேற்பளிப்பதாக தமிழ் மாநில முஸ்லிம் லீக் நிறுவன தலைவர் ஷேக் தாவூத் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ் மாநில முஸ்லிம் லீக் நிறுவன தலைவர் ஷேக் தாவூத், வக்பு வாரிய சொத்துக்கள் ஏழைகளுக்கு சொந்தமானது என்றும், ஆனால் இந்தியா முழுவதும் வக்பு வாரிய சொத்துக்களை அதன் உறுப்பினர்கள் பலர் அபகரித்து அதன் மூலம் பல கோடி ரூபாய் வருமானம் ஈட்டி வருகின்றனர். இந்நிலையில் அவர்களிடமிருந்து வக்பு சொத்துக்களை மீட்டு ஏழைகளிடம் ஒப்படைக்க இந்த சட்ட திருத்த மசோதா மிகவும் உறுதுணையாக இருக்கும் எனவும், இதேபோல் ஏழை இஸ்லாமிய மக்கள் அனைவரும் இச்சட்டத்திற்கு வரவேற்பளித்து வருகின்றனர் என தெரிவித்தார். கோவை மதுக்கரை பகுதியில் அமைந்துள்ள டெக் சிட்டி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 26வது ஆண்டு விழா கல்லூரி வளாகத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது. கோவை மதுக்கரை பகுதியில் அமைந்துள்ள டெக் சிட்டி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 26வது ஆண்டு விழா கல்லூரி வளாகத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது. இதில் நிர்வாக குழு தலைவர் ஜனாப் ஏ ஜலீல் மற்றும் துணை நிர்வாக குழு தலைவர் ஜனாய் PV முகமது ஹாரிஃப் முன்னிலையில் நடைபெற்றது. கல்லூரியின் இணை செயலாளர் CAH ஆசிப் அகமது ஷரீப் விழாவிற்கு வந்து அனைவரையும் வரவேற்றார். அவதூத்த தத்த பீடாதிபதி பரம பூஜ்ய ஸ்ரீ கணபதி சச்சிதானந்த சுவாமிகள் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினார். அவதூத தத்த பீடாதிபதி பரம பூஜ்ய ஸ்ரீ கணபதி சச்சிதானந்த சுவாமிகள் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினார். அதனைத் தொடர்ந்து பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசிய கணபதி சச்சிதானந்த சுவாமிகள், அடுத்தவருக்கு தீங்கு செய்யாமல் இருங்கள், அன்பாக இருங்கள், எல்லோருக்கும் எல்லாமும் இந்த வருட புத்தாண்டில் கிடைக்க இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் எனவும், மேலும் உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறினார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம், கோடாங்கிபாளையம், 63 வேளம்பாளையம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் 130 குவாரிகள், 190 கிரஷர்கள் வேலி நிறுத்தத்தில் பங்கேற்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம், கோடாங்கிபாளையம், 63 வேளம்பாளையம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் 130 குவாரிகள், 190 கிரஷர்கள் வேலி நிறுத்தத்தில் பங்கேற்றனர். மேலும் இந்த வேலை நிறுத்தத்தால் கட்டுமான பொருட்களுக்கு டிமாண்ட் ஆகும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும், மேலும் 40 கோடி உற்பத்தி பாதிப்புக்குள்ளாவதாகவும் தெரிவித்துள்ளனர். வாழப்பாடி அருகே ஆனைமடுவு நீர்த்தேக்கத்திற்கு இன்று அரசாணைப்படி தண்ணீர் திறந்துவிடும் நிலையில் விவசாயிகள் தண்ணீர் திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் அரசு அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு முற்றுகை போராட்டம் நடத்தினர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே ஆனைமடுவு நீர்த்தேக்கம் 67.5 அடி உயரம், 267 ஏக்கர் பரப்பளவில் கொண்டு அமைந்துள்ளது. தற்பொழுது அணையின் நீர்மட்டம் 65.5 அடி உயரம் உள்ள நிலையில் ஆனைமடுவு நீர்த்தேக்கத்திலிருந்து தமிழக அரசு தண்ணீர் திறப்பதற்காக ஆணை பிறப்பித்த நிலையில் தகவலறிந்த விவசாயிகள் 50க்கும் மேற்பட்டோர் தண்ணீர் திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த ஆனைமலை வட்டத்திற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் கள ஆய்வுகளை மேற்கொண்டு 36 பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பவன்குமார் கிரியப்பன் அவர்கள் வழங்கினார். கோயம்புத்தூர் மாவட்டம் ஆனைமலை வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தினை இன்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பவன்குமார் கிரியப்பன் அவர்கள் தொடங்கி வைத்து பல்வேறு பகுதிகளில் கள ஆய்வுகளை மேற்கொண்டு அப்பகுதி பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டு சம்பந்தப்பட்ட அலுவலர்களிடம் வழங்கி கோரிக்கை மனுக்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார்.
நிகழ்வில் பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு க ஈஸ்வரசாமி, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன், மாவட்ட வருவாய் அலுவலர் டாக்டர் மு ஷர்மிளா, கூடுதல் ஆட்சியர் திரு சங்கேத் பல்வந்த் வாகே, பொள்ளாச்சி சார் ஆட்சியர் விஸ்வநாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடுத்த ஆயக்குடி சுபிக்ஷா மண்டபத்தில் அம்பேத்கர் பிறந்த நாளை முன்னிட்டு நான் யார் என்ற தலைப்பில் கருத்தரங்கு நிகழ்ச்சி நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடுத்த ஆயக்குடி சுபிக்ஷா திருமண மண்டபத்தில் அம்பேத்கர் பிறந்த நாளை முன்னிட்டு நான் யார் என்ற தலைப்பில் கருத்தரங்கு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான கெனான் காப்பியர் சிஸ்டம் உரிமையாளர் பிச்சைமுத்து தலைமையில் நடைபெற்றது. இந்த கருத்தரங்கில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் உட்பிரிவான அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை மாநில பொறுப்பாளர் திருவள்ளுவன், மாவட்ட பொறுப்பாளர் இந்துமதி, மனோகரன், அர்ஜுனன், விஜயராஜா, செந்தில்குமார், புஷ்பராஜ், அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை மாவட்ட கிளை பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். இலங்கை கடற்கொள்ளையர்கள் தமிழக மீனவர்களை தாக்கி ஜிபிஎஸ், டார்ச் லைட், செல்போன் உள்ளிட்ட பொருட்களை அபகரித்து அட்டூழியத்தில் ஈடுபட்டுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் புதுப்பேட்டை பகுதியை சேர்ந்த கவிதாஸ் என்பவருக்கு சொந்தமான ஃபைபர் படகில் படகு என்ஜின் டிரைவர் செந்தில், சாமுவேல், ராமகிருஷ்ணன், ஜெகன் ஆகிய 4 மீனவர்கள் கடந்த 15ஆம் தேதி மீன்பிடிக்க கடலுக்கு சென்றுள்ளனர். அப்பொழுது கடற்கொள்ளையர்கள் 3 பேர் கத்தி, கட்டையை கொண்டு மீனவர்களை தாக்கி ஜிபிஎஸ் கருவி, செல்போன் மற்றும் மீன்களை அபகரித்து சென்றுள்ளனர். இதனிடையே மீனவர்களை தாக்கிய சம்பவம் கூடியக்கரை கடற்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி ஆட்சியர் அலுவலகம் முன்பாக கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்ட அலுவலகம் முன்பாக தமிழ்நாடு ஓய்வூதியர் சங்கத்தின் சார்பில் அரசின் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் நாராயணன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் ரமேஷ்குமார், மாவட்ட பொருளாளர் நரசிம்மன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தின் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். தமிழ்நாடு அடிமனை பயணிகள் குத்தகை விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தருமபுரி மாவட்டம் குமாரசாமிப்பேட்டை செங்குந்தர் திருமண மண்டபம் அருகே தமிழ்நாடு அடிமனை பயணிகள் குத்தகை விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கோவில் மடம், வாக்போர்டு இனம் இடங்களில் குடியிருப்பவர்கள், சாகுபடி செய்பவர்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த செங்காடு ஊராட்சியில் புரட்சி பாரதம் கட்சி ஒன்றிய செயலாளர் செங்காடு ராமு அவர்கள் இலவச வேட்டி சேலை மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த செங்காடு ஊராட்சியில் அண்ணல் அம்பேத்கரின் 134வது பிறந்த நாளையொட்டி ஏழை எளிய மக்களுக்கு ஸ்ரீபெரும்புதூர் புரட்சி பாரதம் கட்சி ஒன்றிய செயலாளர் செங்காடு ராமு அவர்கள் இலவச வேட்டி சேலை மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். முன்னதாக டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி வீர வணக்கம் செலுத்தினார். இதில் புரட்சி பாரதம் கட்சி கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு டாக்டர் அண்ணல் அம்பேத்கரின் 134வது பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடினர். சிவகங்கை அரண்மனை வாசல் முன்பு காங்கிரஸ் கட்சி சார்பில் மத்திய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சிவகங்கை அரண்மனை வாசல் முன்பு காங்கிரஸ் கட்சி சார்பில் அன்னை சோனியா காந்தி, ராகுல் காந்தி ஆகியோர் மீது அமலாக்கத்துறை மூலம் வழக்கு பதிவு செய்த மத்திய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் சஞ்சய் காந்தி தலைமை தாங்கினார். நகர தலைவர் விஜயகுமார் அனைவரையும் வரவேற்றார். இதில் கார்த்திக் சிதம்பரம் எம்பி, சட்டப்பேரவை தொகுதி பொறுப்பாளர் சோனை, மாவட்ட துணைத் தலைவர் சண்முகராஜன், வட்டார தலைவர்கள் மதியழகன் உடையார், மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் பிரிவு தலைவர் டாக்டர் ராஜேந்திரன், மாநில ஆதிதிராவிடர் பிரிவு செயலாளர் முரளிதரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நெல்லை சின்னதுரை தாக்கப்பட்ட விவகாரத்தில் காவல் உதவி ஆணையர் சுரேஷ் பேட்டியளித்துள்ளார். நெல்லை சின்னதுரை தாக்கப்பட்ட விவகாரத்தில் காவல் உதவி ஆணையர் சுரேஷ் பேட்டியளித்துள்ளார். அப்பொழுது பேசிய அவர், சின்னதுரைக்கு பெரிய அளவில் காயம் இல்லை என்றும் இன்னும் சற்று நேரத்தில் வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்படுவார் எனவும், மேலும் தாக்குதல் நடத்திய நபர்களை பிடிப்பதற்கு 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது என தெரிவித்தார். கடலூர் கோட்டாட்சியரிடம் இந்திய புரட்சிகர மார்க்சிஸ்ட் கட்சி சார்பில் 42 குடும்பத்தினர்களுக்கு இலவச மனை பட்டா கேட்டு மனு கொடுத்தனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி வட்டாட்சியர் தலைமையில் 42 குடும்பத்தினர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க ஒப்புக்கொள்ளப்பட்டது. வட்டாட்சியர் ஒப்புக்கொண்டதன் அடிப்படையில் ஒரையூர் கிராம பஞ்சாயத்தில் அமைந்துள்ள தோப்பு புறம்போக்கு இடத்தினை அடையாளம் கண்டு அவற்றை நத்தம் புறம்போக்கு இடமாக வகை மாற்றம் செய்ய ஏதுவாக கடலூர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் வருவாய் கோட்டாட்சியர் ஆகியோர்கள் மேற்பார்வைக்கு பன்ருட்டி வட்டாட்சியர் வாயிலாக அனுப்பி வைத்தனர். சம்பந்தப்பட்ட ஆதிதிராவிட சமூக மக்கள் பலகட்ட போராட்டங்கள் நடத்தி அளித்த கோரிக்கை மனுக்கள் மீது இதுநாள் வரையில் எந்த விதமான நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என மனவேதனையில் 42 குடும்பத்தினர் மனை பட்டா கேட்டு மீண்டும் கோட்டாட்சியரிடம் காசிநாதன் தலைமையில் மாசிலாமணி, நேரு, காமராஜ், பழனிவேல் ஆகியோர் மனு கொடுத்தனர். கோவை ஸ்ரீ நாராயணகுரு கல்லூரியில் பணி நியமன ஆணை வழங்கும் விழா நடைபெற்றது.
காக்கச்சாவடியில் அமைந்துள்ள ஸ்ரீ நாராயணகுரு கல்லூரியில் வேலைவாய்ப்பிற்கான நேர்காணல் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் இளங்கலை 3ஆம் ஆண்டு மாணவர்கள் மற்றும் முதுகலை மாணவர்கள் கலந்து கொண்டனர். இதில் குரு தக்ஷா கன்சல்டன்ட் அண்ட் சர்வீசஸ், செனி ஃபோர்ஸ், ஹில் அண்ட் க்ளோ மற்றும் ஈகோ எக்ஸ்பிரஸ் போன்ற நிறுவனங்களுக்கு மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். இதில் ஸ்ரீ நாராயணகுரு கல்வி அறக்கட்டளையின் தலைவர் அட்வொகேட் சாத்துக்குட்டி, செயலர் ஸ்ரீஹரி, துணை செயலாளர் பங்கஜ்குமார், பொருளாளர் சதீஷ்குமார், கல்லூரி முதல்வர் கல்பனா மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி அஸ்வின் போன்றோர் தேர்வு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கினார்கள். போதை மறுவாழ்வு சிகிச்சைக்கு அழைத்து சென்ற போது காணாமல் போன மகனை கண்டுபிடித்து தர ஆடு மேய்க்கும் தாய் காவல்துறைக்கு கோரிக்கை வைத்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி களவாய் போட்டால் பாரதிதாசன் தெருவில் வசித்து வருவர் மாதப்பன், சரோஜா தம்பதியினர் மகன் புவனேந்திரன் குடிமைக்கு அடிமையாகியதால் இவரை போதை மறுவாழ்வு மருத்துவமனையில் 2024ஆம் ஆண்டு சிகிச்சைக்கு அனுமதித்துள்ளனர். 3 நாட்கள் அங்கு சிகிச்சையில் இருந்த புவனேந்திரன் அதன் பின்பு இனிமேல் நான் குடிக்க மாட்டேன் என கூறியதால் அவரது தந்தை புவனேந்திரனை வீட்டுக்கு அழைத்து செல்லும் பொழுது இயற்கை உபாதை கழிப்பதாக கூறி காட்டுப்பகுதிக்கு சென்ற புவனேந்திரன் நீண்ட நேரம் ஆகியும் வரவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து அவரது தந்தை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். மேலும் காவல்துறையினர் தயவு செய்து தனது மகனை மீட்டுத் தர வேண்டும் என்று அந்த ஏழை தாய் கோரிக்கை வைத்துள்ளார். கோவையில் அதிக ஒலி எழுப்பக்கூடிய ஏர் ஹார்ன் பொருத்தப்பட்ட தனியார் அரசு பேருந்துகளை அதிகாரிகள் ஆய்வு செய்து அபராதம் விதித்தனர். கோவை காந்திபுரம் நகர பேருந்து நிலையம் மற்றும் மத்திய பேருந்து நிலையத்தில் அரசு மற்றும் தனியார் பேருந்துகளில் அதிக ஒலி எழுப்பக்கூடிய ஏர் ஹார்ன் பொருத்தப்பட்டு பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் இடையூறு ஏற்படுத்தும் வகையில் பேருந்துகளை இயக்குவதாக தொடர்ந்து பொதுமக்களிடம் புகார்கள் வந்தது. புகாரின் அடிப்படையில் வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் ஏர் ஹார்ன் பொருத்திய வாகனங்கள் குறித்து ஆய்வு செய்து 3000 - 10,000 ரூபாய் வரை அபராதம் விதித்தனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த ஆனைமலையில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கிரியப்பனார் தலைமையில் 2 நாள் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த ஆனைமலையில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கிரியப்பனார் தலைமையில் 2 நாள் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்தது. இதில் மாவட்ட ஆட்சியர் பள்ளி மாணவ மாணவிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார். அப்பொழுது பள்ளியில் 4ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி சந்தியா திடீரென மாவட்ட ஆட்சியரிடம் அழுது கொண்டு தனது தந்தை 2 வருடம் முன்பு இறந்துவிட்டதாகவும் தனது அம்மா கூலி வேலைக்கு சென்று தன்னை படிக்க வைப்பதாகவும் மிகவும் கஷ்டப்படுவதாகவும் கண்ணீர் மல்க கூறினார். மனமுருகிய மாவட்ட ஆட்சியர் ஆனைமலை வட்டாட்சியர் ராஜேந்திரன் அவர்களை அழைத்து பள்ளி மாணவியின் பெற்றோரை அழைத்து உடனடியாக மாணவியின் குறைகளை தீர்க்க என தெரிவித்தார். ஈரோட்டில் தமிழ்நாடு விசைத்தறி சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் LKM சுரேஷ் செய்தியாளர்களை சந்தித்தார். ஈரோட்டில் தமிழ்நாடு விசைத்தறி சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் LKM சுரேஷ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசும்பொழுது 68,000 விசைத்தறியாளர்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்கும் விதமாக தமிழ்நாடு அரசின் 26ஆம் ஆண்டு பொங்கல் வேஷ்டி சேலை நெசவு செய்வதற்கான அரசாணை தமிழக அரசு நேற்று வெளியிட்டது. இந்நிலையில் 1,46,00,000 புடவைகள் வேஷ்டிகள் உற்பத்தி செய்ய அனுமதி அளித்த தமிழக முதல்வருக்கு நன்றியும் அதற்கு உறுதுணையாக இருந்த அமைச்சர் மற்றும் பணியாளர்களுக்கு விசைத்தறி உரிமையாளர்கள் கூட்டமைப்பு சார்பாக மனமார்ந்த நன்றிகள் என கூறினார். கோவை மாநகர காவல் ஆணையாளர் அலுவலக வளாகத்தில் திறந்தவெளி காத்திருப்போர் இடத்தை மாநகர காவல் ஆணையர் சரவணசுந்தர் திறந்து வைத்தார். கோவை மாநகர காவல் ஆணையாளர் அலுவலக வளாகத்தில் திறந்தவெளி காத்திருப்போர் இடத்தை மாநகர காவல் ஆணையாளர் சரவணசுந்தர் திறந்து வைத்தார். நிகழ்வில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மாநகர காவல் ஆணையாளர் இங்கு புகார் அளிக்க வரும் பொதுமக்களுக்கு காத்திருப்போர் இடம் திறந்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அது மட்டுமின்றி தமிழக அரசின் திட்டமான இலவச வைஃபை வசதியும் அறிமுகப்படுத்தி இருப்பதாகவும் இணைய வழியாக புகார் அளிப்பதற்கு இதனை பயன்படுத்தலாம் என்றும் இது அரசு திட்டம் என்பதால் தைரியமாக இதனை பயன்படுத்தலாம் என தெரிவித்தார். படப்பையிலிருந்து ஒரகடம் செல்லும் சாலையில் வட்டம்பாக்கம் நாவலூர் பகுதியில் நிழல் குடை இல்லாமல் அவதிப்பட்டு வந்ததாக பொதுமக்கள் கூறுகின்றனர். படப்பையிலிருந்து ஒரகடம் செல்லும் சாலையில் வட்டம்பாக்கம் நாவலூர் பகுதியில் நிழல் குடை இல்லாமல் அவதிப்பட்டு வந்ததாக பொதுமக்கள் கூறுகின்றனர். இந்நிலையில் சமூக சேவகர் ரவி என்பவரிடம் பொதுமக்கள் நிழல் குடை அமைத்துக் கொடுக்க கோரிக்கை முன்வைத்ததை அடுத்து நிழல் குடை அமைத்துக் கொடுத்துள்ளார். அதற்கு பகுதி மக்கள் சமூக சேவகர் ரவிக்கு நன்றி பாராட்டுக்களை தெரிவித்துள்ளார். கடலூர் சமூக நலத்துறையின் சார்பில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று ஜான்கெட் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. கடலூர் சமூக நலத்துறையின் சார்பில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று ஜான்கெட் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் சமூக நலத்துறை சார்பில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளை கற்பிப்போம் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பெற்றோர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார், மாவட்ட கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் IPS, மாநகராட்சி ஆணையர் அனு IAS, கோட்டாட்சியர் அபிநய் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர்.
விருதுநகர் நகர காங்கிரஸ் கமிட்டி சார்பில் மத்திய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விருதுநகர் தேசபந்து மைதானத்தில் நகர காங்கிரஸ் கமிட்டி சார்பில் நேஷனல் ஹெரால்டு வழக்கில் காங்கிரஸ் கட்சி தலைவர் சோனியா காந்தி, ராகுல் காந்தி மீது அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் நகர பொறுப்பாளர் வெயில்முத்து தலைமை தாங்கினார். நகர தலைவர் நாகேந்திரன், மாநில பொதுக்குழு உறுப்பினர் கிருஷ்ணமூர்த்தி, பாலகிருஷ்ணன் சாமி மற்றும் நகர ஒன்றிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு மத்திய அரசை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூரில் நகரில் குளோபை கீர்த்திலால்ஸ் என்ற பிரபல வைர ஆபரண பிராண்டின் புதிய ஷோரூம் விமர்சையாக தொடக்க விழாவுடன் திறக்கப்பட்டது. திருப்பூர் நகரில் குளோபை கீர்த்திலால்ஸ் என்ற பிரபல வைர ஆபரண பிராண்டின் புதிய ஷோரூம் விமர்சையாக தொடக்க விழாவுடன் திறக்கப்பட்டது. ஏப்ரல் 16ஆம் தேதி நடைபெற்ற நிகழ்வில் பிராண்டின் அதிகாரிகள், விருந்தினர்கள் மற்றும் திருப்பூர் நகர வாடிக்கையாளர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்வில் உரையாற்றிய கீர்த்திலால்ஸ் குழுமத்தின் இயக்குநர் திரு சூரஜ் சோந்தகுமார், தனித்துவம், கைவினை, திறமை மற்றும் நவீன ஃபேஷன் உணர்வுகளுக்காக பிரபலமான திருப்பூரில் குளோவை அறிமுகப்படுத்துவது மகிழ்ச்சிக்குரியது. இது வெறும் ஷோரூம் மட்டுமல்ல, நவீன வாழ்க்கை முறை மற்றும் அழகு மெய்யியலை பிரதிபலிக்கும் ஒரு அனுபவ இடமாகும் என கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் 8:30 மணிக்கு. தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.